இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். மருமகளே, கலசத்தை தள்ளி விட்டுட்டு உன்னோட வாழ்க்கைய ஆரம்பி. நல்லா இருங்கப்பா. ஜிதின், இதை நான் வந்துடுறேன். வாழ்த்துக்கள்டா கண்ணா. டேய், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நீ இன்னைக்கு உன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. உங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும்பா. நீ ராஜா, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும்டா. என் ஆசையெல்லாம் நீ வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், இன்னும் நல்லா முன்னுக்கு வரணும். நிச்சயமா. ஆனா இன்னையில இருந்து நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க செய்யணும். இனிமே நீங்க எப்பவும் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, ஞாபகம் இருக்குல்ல? நான் சும்மா இருந்தா சீக்கிரமே கிழவன் ஆயிடுவேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீங்க எவ்வளவு ஓடணுமோ ஓடி முடிச்சிட்டீங்க. என்ன வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, எல்லாம் பண்ணீங்க. இனிமே எல்லாம் என்னோட பொறுப்பு. எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுற. இன்னைக்கு தாண்டா வளர்ந்தவ மாதிரி பேசியிருக்க. சரிடா ராஜா, இனிமேல் எல்லா பொறுப்பும் உன்னோடதுதான். நல்லா இருடா ராஜா. என்ன நடக்குது? ஹே, ஹலோ, என்னது இது? நேரா வந்து உட்காந்துட்ட. எழுந்துரு எழுந்துருன்னு. அண்ணா, இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. இங்க ஆண்கள் உட்கார்றதுக்கு அனுமதி கிடையாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அம்மா தெய்வமே, சரி நான் போறேன். என்ன நண்பா, நீயும் கல்யாணம் பசங்களோட லிஸ்ட்ல வந்துட்ட போல இருக்க. ஆமாப்பா, நானும் வந்துட்டேன். ஆனா உன்னோட குரூப்ல இப்போ நீ மட்டும்தான் இருக்க. சரி, உனக்கு இப்ப கல்யாணம்? முதல்ல ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்ல. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ ஒன்று நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, ஒரு விஷயம் சொல்லு. நீ நிஷாக்கு ஏதாவது வாங்கினியா இல்லையா? ஏன்? அட ஏன் அன்பு நண்பா, இன்னைக்கு உன்னுடைய ஃபர்ஸ்ட் நைட்டுப்பா. அந்த டைம்ல நிஷா பார்க்கும்போது ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல. ஓ ச்சே, மறந்துட்டேன். பாருப்பா, இங்க கொஞ்சம் வரியா? அதோ வர அங்கிள். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்க. பாய். எப்ப ரவி, அந்த டெம்போக்காரன வண்டியை கொஞ்சம் முன்னாடி தள்ள சொல்லு. அண்ணா, அவங்க சாப்பிட போயிருக்காங்கண்ணே. காருக்கு முன்னாடி டெம்போ வச்சுட்டா சாப்பிட போவாங்க? ஐயோ, லேட் ஆகுதே. சரி விடு. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. எங்க சார் போனோம்? மெட்ரோ ஸ்டேஷனுக்கா? அண்ணா, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் இறக்கி விட்டுருங்களேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன் ப்ளீஸ். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன், கடையெல்லாம் மூடிட போறாங்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் மத்த பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது. என்ன புரிஞ்சுதா? நீங்க எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. பொண்ணுங்க எல்லாரையும் டைம் பாஸ் நினைச்சீங்களா? பொண்ணுங்க எல்லாம் அந்த விஷயத்துக்கு மட்டும் தான் நினைச்சீங்களா? உன் கூட இருக்கவனும் எனக்கெல்லாம் ஆசை கிடையாது, புரிஞ்சுக்கோ. நான் ஒன்னும் சாகல மாட்டேன். இப்ப பாருக்கு போறேன்.
ஹலோ ஆட்டோ டிரைவர், என்னை எங்க கூட்டிட்டு போற? எங்க உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? இங்கே நிறுத்த, என் வீடு வந்துருச்சு. சாரி மேடம், சாரி. ஏய், நீ என்ன பண்றதுக்கு முயற்சி பண்ற? நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? என்னாச்சு? அட இவனை பாருங்க, என்னோட ஷாலை பிடிச்சு இழுத்து என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? உங்க துப்பட்டா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏய், கீழே இறங்க. ஏன் நான் ஏன் இறங்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அட யாராவது என்னன்னு கேளுங்க. என் ஷால் எப்படி தானாவே மாட்டிக்கிச்சா? தனியா ஒரு பொண்ணு வந்துட்டா ஷால் இப்படிதான் தானாவே மாட்டிக்குமா? என்ன நீங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? என்ன காப்பாத்துங்க இவன் கிட்ட இருந்து. இப்படிதான் பொண்ணுங்களை ரேப் பண்ண வரானுங்க. என்னங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆனா சொல்லுங்க. என்னடா அந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்னடா ரேப் பண்ணலாம் பாத்தியா? நான் எதுக்கு ரேப் பண்ண போறேன்? மேடம் நீங்க போய் சொல்லாதீங்க. இவன் போய் சொல்றான். இவன் என் துப்பட்டாவை பிடிச்சு இழுத்தான். நான் அப்படி கத்தலன்னா இவன் என்ன வேணாலும் என்ன பண்ணிருப்பான். யாரா உனக்கு அண்ணன்? பொண்ணுங்க ஆட்டோல தனியா வந்து ரேப் பண்ண பாக்குறியோ? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் போலீஸ்ல தான் ஒப்படைக்கணும். சரியா நல்லா சும்மா விட கூடாது. பொண்ணுங்கள்ட்ட நடக்கிறவன அடிச்சு அடிங்க. உங்க ஏரியாவுல நடு ரோட்ல இந்த பொண்ணை ரேப் பண்ண பார்த்தான். இந்த ஆளு இந்த பொண்ணை நடு ரோட்ல ரேப் பண்ண முயற்சி பண்ணான். ஐயோ இல்ல இல்ல சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். மேடம் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன தப்பா நினைக்கிறேனா? சார், இந்த ஆளு போய் சொல்லிட்டு இருக்கான் சார். ஆட்டோவை விட்டு இறங்கும்போது என்னோட ஷாலை பிடிச்சு இழுத்தான் சார். அப்படி நீங்க நம்பலன்னா இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட கேளுங்க சார். என்னடா இந்த பொண்ணு சொல்றது எல்லாம் உண்மைதானா? சொல்றா, என்னாச்சு? சார் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். இவங்க ஆட்டோ நிறுத்த சொன்னாங்க, நான் நிறுத்திட்டேன். அப்புறம் இந்த மேடம் சாரு கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நான் பின்னாடி திரும்பி பார்த்தப்போ இவர் அவங்க துப்பட்டா பிடிச்சி இழுத்துட்டு இருந்தார் சார். சார் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல சார். சார் நான் போய்லாம் சொல்லல சார். போலீஸ்காரங்கிட்டே போய் சொல்றியா? சார் அவங்களோட துப்பட்டை என் காலில் மாட்டிக்கிச்சு சார். சார் நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். நான் எந்த தப்பும் பண்ணல. நல்ல வேலை சார், அந்த இடத்துல எல்லாருமே இருந்தாங்க. இல்லைன்னா இந்த ஆள் என்ன பண்ணிருப்பானே தெரியல சார். சார் நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா எந்த தப்பும் பண்ணல சார். இன்னைக்கு தான் சார் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார். எனக்காக அங்க கால் அப்படியா? இன்னைக்கு தான் உனக்கு கல்யாணமா? ஏண்டா இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்ற? வீட்டுல எல்லாம் எதுக்குடா வெளியில சுத்திட்டு இருக்க? சார் என் ஒய்ஃபுக்கு ரிங் வாங்குறதுக்காக நான் மார்க்கெட் போயிட்டு இருந்தேன் சார். பொய் வாய திறந்த பொய். சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், தயவு செஞ்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இங்க பாருங்க மேடம், நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மேடம் நான் ஏன் உங்களை அப்படி பண்ண போறேன்? ப்ளீஸ் மேடம், சார் கிட்ட சொல்லுங்க, நான் போகணும் மேடம். உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இதெல்லாம் அசிங்கமா நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும்ல. உன்ன மாதிரி சில பேரால தான் இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. பொண்ணுங்க தைரியமா வெளியில போக முடியல. இதே மாதிரி உன் தங்கச்சிக்கு ஏற்பட்டிருந்தா? சார் ப்ளீஸ் என் தங்கச்சியை பத்திலாம் எதுவும் பேசாதீங்க. பாத்தீங்களா, அவன் தங்கச்சின்னு சொன்னதான் அவனுக்கு எவ்வளவு கோபம் வருதுன்னு. இவன் தங்கச்சி மட்டும்தான் பொண்ணு, மத்தவங்க எல்லாம் பொண்ணே கிடையாதா? நீ வாய முடியா? ஏண்டா டேய், ரேப் பண்ணுவியா? இல்ல சார். கேஸ போட்ட அவனை வாழ்நாள் முழுக்க உள்ளேயே நீ களி சாப்பிட வேண்டியதுதான். கான்ஸ்டபிள், இந்த கம்யூனிட்டி கூட்டி போய் உள்ள வையே, எடுத்துட்டு போ மேன். சார் ப்ளீஸ். ஐயோ மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஐயோ யாராவது என்ன நம்புங்களே சார், நான் சொல்றது கேளுங்க. ஒருவேளை தேவைப்பட்டா உங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் கூப்பிடுவேன். அன்னைக்கு இங்க வரணும். ஓகே சார், இப்ப கிளம்புங்க. ஐயோ இல்ல இங்க பாருமா, நீ ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்கலாமா? கான்ஸ்டபிள் உன்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றேன். மேடம் ப்ளீஸ் மேடம் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். என்னடா ரேப் பண்ணலாம் பாத்தியா? யாரா உனக்கு அண்ணன்? பொண்ணுங்க ஆட்டோல தனியா வந்து ரேப் பண்ண பாக்குறியோ? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் போலீஸ்ல தான் ஒப்படைக்கணும். உன்னால சும்மா விடக்கூடாது. இப்படி எல்லாம் பொண்ணுங்கள்ட்ட நடக்கிறவன அடிச்சு அடிங்க. டேய் ககன் கண்ணா, இந்த ஜத்தின் எங்கடா போனா? டேய் அவனுக்கு போன் பண்ணி பாருடா. நான் உடனே பண்றேன் அங்கிள். அண்ணே, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஐயோ அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. நான் எதுக்கு ரேப் பண்ண போறேன்? மேடம் நீங்க போய் சொல்லாதீங்க. இவன் போய் சொல்றான். இவன் என் துப்பட்டாவை பிடிச்சு இழுத்தான். நான் அப்படி கத்தலன்னா இவன் என்ன வேணாலும் என்ன பண்ணிருப்பான்.
இங்க பாரு, இது யாரும் பார்க்காத மாதிரி பாத்துக்க, சரியா? சரிங்கண்ணே. இதை நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணே. நீ போ. ஹலோ ஹலோ ஜிதின், ஏய் நீ எங்க இருக்க? உன்னோட வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. பின்ன வைரல் ஆகாம என்ன ஆகும்? அவன் பண்ண வேலை அப்படி. சாதாரண வேலையை பண்ணிருக்கான். நீங்க யாரு? ஆமா, ஜிதின் எங்க? நான் லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன்யா. அது சரி, இந்த புது மாப்பிள்ள உனக்கு என்ன வேணும்? என்னோட ஃப்ரெண்டு சார். ஓ ஃப்ரெண்டா? சார் இன்னைக்கு ஒரு பொண்ணை ரேப் பண்ண முயற்சி பண்ணிருக்காரியா. இந்த கேஸ் முடிஞ்சவன அவனே வீட்டுக்கு வந்துருவான். இப்போ போனை வை, புரியுதா? ஹலோ ஹலோ. இந்த போலீஸும் நம்ம ஏரியா ஹிதேஷும் உன்னை இங்க விடுறதுக்கு எதுக்கு வந்தாங்க? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒரு பையன் என்கிட்ட வம்பு பண்றதுக்கு முயற்சி பண்ணான். அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டுட்டேன். அதுதான் காரணம். என்ன ஆச்சு? எந்த பையன்? அவன் என்ன பண்ணான்? டேய், என்னடா பண்றதுக்கு முயற்சி பண்ற? என்னடா அந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஒரு நிமிஷம் இருங்கடா. என்னடா ரேப் பண்ணலாம் பாத்தியா? ரேப் பண்ணுவியா? இல்ல சார். கேஸ போட்ட அவனை வாடால் முழுக்க உள்ளேயே நீ களி சாப்பிட வேண்டியதுதான். இந்த கம்யூனிட்டி கூட்டி போய் உள்ள வை, எடுத்துட்டு போ மேன். அப்புறம் என்ன, ஜெயில மாட்டிக்கிட்டான். அட விடுப்பா, ஏற்கனவே நான் அந்த பண்டினால ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். நீ வேற குழப்பாத போ. என்னப்பா ககன் கண்ணா, என்னதான் ஆச்சு? ஜத்தின் கிட்ட பேசுனியா இல்லையா? அங்கிள், ஜிதின் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. நாளைக்கு காலையில வந்துருவான். என்னது ஃப்ரெண்டு வீட்டுக்கா? அதுவும் இன்னைக்கு ராத்திரியா? ககன், உண்மைய சொல்லு, என்ன விஷயம்? அங்கிள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மன்னோ சார், ஒரு நிமிஷம். அங்கிள், போலீஸ் ஜித்தினை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னது? இல்ல இல்ல. ககன் கண்ணா, போலீஸ் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் ஜத்தின் அப்படி செய்யவே மாட்டான். அங்கிள், எனக்கும் தெரியும் அங்கிள், ஜத்தின் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் அவனுடைய பெயிலுக்காக ஏற்கனவே நான் 2-3 வக்கீல் கிட்ட பேசிட்டேன். இங்க பாருப்பா, என் பையன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்ப்பா. ககன் கண்ணா, என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போ. நான் இப்பவே ஜத்தினை பார்க்கணும். என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போப்பா. சரி அங்கிள். என்னாச்சு கேசவன் சார்? என்ன ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மனோன்னு. ஜத்தினோட ஃப்ரெண்டுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஆக்சிடென்டா? ஆமா, அதான் ஜத்தின் அர்ஜென்ட்டா போயிருக்கான். ஓகே. அட நிஷா கண்ணா, நீ போய் உள்ள ரெஸ்ட் எடுமா. ஜத்தின் மார்னிங்குள்ள வந்துருவான். மன்னோ சார், நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் நீங்கெல்லாம் பாப்பா. உண்மையை சொல்றடே, அந்த பொண்ணை இன்னைக்கு கெடுக்க நீ முயற்சி பண்ணியா இல்லையா? இல்ல 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 சார், நான் எதுவும் பண்ணல சார், என்ன நம்புங்க. டேய், உன் நல்லதுக்காக சொல்ற, உண்மையை சொல்றா. இல்ல மோன அச்சு காது திருப்பிடுவேன், ஜாக்கிரதை. சார், நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல சார், நான் உண்மையதான் சார் சொல்றேன். இவ்வளவு அடிக்கிறேன், பேச சொல்லு, உண்மை சொல்லு. இல்ல சார், சொல்றா, ஜெத்தின் முயற்சி பண்ணியா இல்லையா? சொல்றா, என்ன சார் அடிக்கிறீங்க? சொல்லுன்ற சார், இவன் என் பையன் ஜத்தின் சார். அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் சார்.
இங்க பாருங்க சார், உங்க பையனுக்கு எதிராக எங்க கிட்ட நிறைய சாட்சியங்கள் இருக்கு சார். உங்க பையன் ஒரு பொண்ணை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. இல்ல சார், இல்ல சார், என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணலம்மா. எனக்கு தெரியும் கண்ணா, நீ அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னு. இங்க பாருங்கம்மா, தான் பெத்த பையன் உத்தமன் தான் எல்லா பெத்தவங்களும் நினைப்பாங்க. அவன் தப்பு பண்ணனா இல்லையான்னு கோர்ட்ல நிரூபணம் ஆயிடுமா. இன்ஸ்பெக்டர் சார், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க சார். விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். என் பையனுக்கு இன்னைக்கு தான் சார் கல்யாணம் ஆச்சு. அவன் இங்க இருக்க கூடாது சார், வீட்டுல இருக்கணும் சார். அவன் ஒய்ஃபோட இருக்கணும் சார். சார் சார், நான் உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் சார், கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். என் பையனை விட்டுடுங்க சார், ப்ளீஸ் சார். இங்க பாருங்க ப்ளீஸ், நீங்க போடுற டிராமாவை இப்ப ஸ்டாப் பண்றீங்களா? நான் பொறுமையா பேசுறதுனால என்கிட்ட நீங்க சென்டிமெண்டா பேச வேண்டாம். என்னோட வேலையை பார்க்க விடுங்க ப்ளீஸ். போங்க இங்க இருந்து. பொம்பளை விஷயங்க இது, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க. முதல்ல தயவு செஞ்சு 2 பேரும் இங்க இந்த இடத்த காலி பண்றீங்களா? வெளியில போங்க சார். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். இங்க பாருங்க சார், நீங்க உங்க பையனுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இங்க வந்து நிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. புரியுதா? இன்ஸ்பெக்டர், நீங்க அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஓ, யார்கிட்ட எங்க எப்படி பேசணும்னு சார் எனக்கு கத்து கொடுக்குறீங்களா? ஓ, போயா, கூட்டு போயா. அப்பா அப்பா, கவலைப்படாதடா ப்ளீஸ் பா. நான் எதுவும் பண்ணலப்பா. கண்ணா, இதுக்கு பயப்படாதீங்க அங்கிள், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் ஏற்கனவே 2-3 வக்கீல் கிட்ட பெயில் பத்தி பேசிட்டேன். ஜித்தினுக்கு கண்டிப்பா பெயில் கிடைச்சிடும். இங்க பாருமா, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ தாராளமா பண்ணிக்கோ. ஆனா பெயில் ஈஸியா கிடைக்காது. யோ, இது பொம்பளை விஷயம்யா. நீங்க இருந்து வெளில போங்கன்னு நான் சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. போங்க சார். மா போங்கம்மா. அப்பா அப்பா, அம்மா, ககான், என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ். நான் எதுவும் பண்ணலப்பா. அப்பா, நான் எந்த தப்பு பண்ணலப்பா. அங்கிள், நீங்க எல்லாரும் உள்ள போங்க. நான் போய் பெயில பத்தி பேசிட்டு வந்துடுறேன். என்ன மனோ சார், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நீங்க எங்க கிட்ட போய் சொல்லிட்டு தானே போனீங்க. என்ன போய்? அதான் ஜத்தினோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களே. மனோண்ணே, நான் உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன். என்ன சொல்ல போறீங்க? எது, உங்க பையன் கற்பழிக்க முயற்சி பண்ணதையா? இல்ல மனோண்ணே, அப்படிலாம் ஒண்ணு நடக்கல. என் பையன் எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணலையா? உங்க புள்ளையோட கதை தான் ஊரு முழுக்க நாரி கிடக்குதே. மனோண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன கேட்கணும்? இத பாரு, உன் பையனோட லீலை வீடியோவை. இந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு என் வீட்டு மருமகளா? சீ, வேண்டாம். ஒரு கேடு கெட்டவனோட தங்கச்சி என் வீட்டு மருமகளா இருக்கவே முடியாது. இந்த சம்பந்தம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா என்னால வெளிய முகத்தை காட்ட முடியாது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நாங்களும் வெளியில தலை காட்ட முடியாம தான் இருக்கணும். அங்கிள் ப்ளீஸ், எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் அண்ணன் நிரபராதி, அவன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான். வாய மூடுறியா? சே, உன்னோட அண்ணன் நிரபராதியா? கேட்கவே அசிங்கமா இருக்கு. நல்ல வேளை உங்க குடும்பத்துல சம்மதம் பண்றதுக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு போச்சு. இல்லனா எங்க புள்ளையோட வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட நாங்க சம்மந்தம் வச்சுக்க மாட்டோம். வாங்க வாங்க. மனோண்ணே, சம்மந்தி, கெஞ்சி கேட்டுக்கிறோம், அந்த மாதிரி செய்யாதீங்க. வாங்க வாங்க. சம்மந்தி சம்மந்தி, சம்மந்தி, உன்னோட வாழ்க்கை நாசமா போயிடுது சம்மந்தி. சம்மந்தி, நிஷா, நிஷா, என்னமாச்சு? நீங்களும் உங்க பையனும் என் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாசம் பண்ணிட்டீங்க. என் பையன் எந்த தப்பும் செய்யல. ஒரு மோசமான ஆள் கூட என் வாழ்க்கையை என்னால ஆரம்பிக்க முடியாது. நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க. நிஷா, அம்மா, கண்ணா, சொன்னா கேடுமா மருமகளே. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?
நிஷா நிஷா இந்த போலீஸ் வந்து என்ன உன்னோட வாயால என் பேரை சொல்லாத. நிஷா உன்னோட கையால என்ன தொடாத. என் வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைச்ச நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லு. நிஷா நீயா இப்பெல்லாம் பேசுற? ஆமா, நானும் என்னோட அப்பா அம்மாவும் உன்னை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டோம். ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, நல்ல பையன்னு நினைச்சோம். என்ன மாதிரி பரிசு கொடுத்திருக்க. கல்யாண நாள் அன்னைக்கு வாவ் ஜெத்தின் வாவ். நிஷா என்ன நம்பு, நான் எந்த தப்பும் பண்ணல. யாரோ என்ன மாட்டி விட்டுருக்காங்க. பேசாத ஜத்தின், என் பேரை கூட சொல்லாத. நான் உன்னை விட்டு நிரந்தரமா போறேன். அத சொல்லிட்டு போகதான் இங்க வந்த. நான் டிவோர்ஸ் பேப்பரை உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நிஷா 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 இரு நான் பார்க்கறேன். நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? விடுங்க விடுங்க. சொன்னா கேளுங்க. விடுங்க விடுங்க. என்ன பண்றீங்க? என்னாச்சு? விடுங்க. அட என்ன சொன்னா கேளுங்க. அவர் உங்கள மாதிரி கேவலமான குடும்பம் இந்த ஏரியாவுல இருக்க கூடாது. மரியாதை எங்க இருந்து போயிடுங்க. எங்க பொண்ணுங்களுக்கு மான மரியாதை இருக்கு. ஐயோ நான் எதுவும் பண்ணல. உன் முகத்துல கரிய பூசுங்க. அவர் வீட்ல என்ன பண்றீங்க? அவர் வீட்ல சொன்னா கேளுங்க. விடுங்க. ஐயோ இப்படி எல்லாம் கேளுங்க. ப்ளீஸ் அப்பாவை விட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. வேண்டாம், கறி பூசாதீங்க. ப்ளீஸ் எங்க அப்பாவை விட்டுடுங்க. அவரை விடுங்க. அட நீங்க எல்லாரும் என்ன நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வராத. ஏய் முதல்ல இந்த மாதிரி பேசுறது நிறுத்துங்க. புரிஞ்சுதா? ஒழுங்கா இங்க இருந்து போங்க. போங்க. உங்க எல்லாருக்குமே நான் தனித்தனியா சொல்லணுமா? போங்க. போங்கன்னு சொல்றல. பைத்தியக்கார பசங்க. அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா அங்கிள்? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அங்கிள். நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன். ஜிதன் கண்டிப்பா பெயில்ல வெளியே வந்துருவான். உங்க பையன் கற்பழிக்க முயற்சி பண்ணதையா? உங்க புள்ளையோட காரியம் தான் ஊரு முழுக்க நாரி கிடக்குதே. ஒரு கேடு கட்டவனோட தங்கச்சி என் வீட்டு மருமகளா? இது நடக்காது. நீங்களும் உங்க புள்ளையும் என் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை அழிச்சிட்டீங்க. உங்கள மாதிரி கேவலமான குடும்பம் இந்த ஏரியாவுல இருக்க கூடாது. தயவு செஞ்சு இவங்க பேசுறது நீங்க கண்டுக்காதீங்க அங்கிள். ஜிதன் வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்படி பேசுறவங்க வாயெல்லாம் நாம அடைச்சிடலாம். அங்கிள் நீங்க முதல்ல உட்காருங்க. நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். இனிமே நீங்க எப்பவும் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, ஞாபகம் இருக்குல்ல? அங்கிள் நீங்க எவ்வளவு ஓடணுமோ ஓடி முடிச்சிட்டீங்க. என்ன வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, எல்லாம் பண்ணீங்க. இனிமே எல்லாம் என்னோட பொறுப்பு. எங்க கதவு தரங்க. சொன்னா கேளுங்க. கதவு தரங்க. உங்களை தான் கதவு தரங்க. அப்பா நம்ம ஜித்தின போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அங்கிள். அங்கிள் அப்பா கதவு தரங்க. உங்க பையனுக்கு எதிராக எங்க கிட்ட நிறைய சாட்சியங்கள் இருக்கு சார். உங்க பையன் ஒரு பொண்ணை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. கதவு தரங்க. கதவு தரங்க. ஐயோ கதவு தரங்க. நீங்க உங்க பையனுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இங்க வந்து நிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என்ன சொல்ல போறீங்க? எது உங்க பையன் கற்பழிக்க முயற்சி பண்ணதையா?
அங்கிள் செஞ்சு கதவை தரங்க. சொன்னா கேளுங்க, கதவை தரங்க. உங்க புள்ளையோட காரியம் தான் ஊரு முழுக்க நாரி கிடக்குதே. அங்கிள் சொன்னா கேளுங்க, கதவை திறங்க. ஒரு கேடு கட்டவனோட தங்கச்சி என் வீட்டு மருமகளா? இது நடக்காது. அங்கிள் கதவை திறங்க. அங்கிள் நீங்களும் உங்க புள்ளையும் என் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை அழிச்சிட்டீங்க. அங்கிள் சொன்னா கேளுங்க, கதவை திறங்க. ஆனா இன்னையில இருந்து நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க. உங்க பையன் கற்பழிக்க உங்க முயற்சி பண்ணாரு. புள்ளையோட காரியம் தான் ஊரு முழுக்க நாரி கிடக்குதே. இன்னைக்கு இங்க வந்து நிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. புரியுதா? அங்கிள் சொன்னா கேளுங்க, கதவை திறங்க. அங்கிள் சொன்னா கேளுங்க, கதவை தரங்க. ப்ளீஸ் கதவை திறங்க. அங்கிள் ப்ளீஸ் செய்து கதவை தரங்க. சொன்னா கேளுங்க, கதவை திறங்க. அங்கிள் சொன்னா கேளுங்க, நம்ம சிட்டில பெயில் எடுத்துறலாம். மாலா, அட்டெம்ப்ட் டு ரேப் கேஸ் அவன் மேல போட்டிருக்கியா? ஆனா நீ சொல்றத வச்சு பாக்கும்போது அந்த பையன் சொல்றது உண்மைன்னு. விடுப்பா. எப்படி விடுறது? யாருக்கு தெரியும்? தெரியாம கூட இது நடந்திருக்கலாம்ல. உனக்கு ஷியோரா தெரியுமா அவன் வேணும்னே இதெல்லாம் செஞ்சான்னு? தெரியாது. என்ன தெரியாதா? நீ என்ன பைத்தியமா? அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆகலாம் உன்னோட தெரியாதுன்ற பதில்னால. உன்னோட ஸ்டூபிட் பாய் ஃப்ரெண்ட் பண்டி மேல இருந்த கோவத்தால அவன் மேல திருப்பிட்டு ஒன்னும் வரலையே. ஒருவேளை அவன் தவறுதலா கூட செஞ்சிருக்கலாம்ல. எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். பாவம் அந்த பையனுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் நடந்திருக்கு. நீ எதுவும் தெரிஞ்சுக்காம அவன் மேல பழிய சுமத்திட்டு வந்திருக்க. நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீ அவனை விடுப்பா. ஆக்சுவலா எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்புறமா நான் போவேன்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் தப்பா கேஸ் கொடுத்துட்டேன்னு. ப்ளீஸ் இப்ப என்ன இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ண விட. சார், இந்த பேப்பர் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க சார். ககன், ககன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ப்ரோ என்னாச்சுன்னு சொல்லு. ஜிதேன், வீட்டில் ஒரு எமர்ஜென்சி, அதான் இப்போ உடனே அங்கே போகணும். ரெண்டு பேரும் பேசியாச்சா? சரி, கான்ஸ்டபிள் அவனை வெளில கூட்டுவாங்க. என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை, சொன்னா கேளு. ஒன்றும் இல்லை, நீ முதல்ல பேசலாமா? சொன்னா கேளு. அட வா, வான்னு சொல்றல. வா, ஒன்றும் இல்லை. அப்பா, அப்பா, மம்மி என்ன ஆச்சு? தங்கச்சி என்னம்மா இதெல்லாம்? என்ன சொல்ல போறீங்க? எது உங்க பையன் கற்பழிக்க முயற்சி பண்ணாதே? எந்த தப்பும் பண்ணலையா? உங்க புள்ளையோட கதை தான் ஊரு முழுக்க நாரி கிடக்குதே. ஒரு கேடு கட்டவனோட தங்கச்சி என் வீட்டு மருமகளா? இது நடக்காது. அவர் விட்டுருங்க. ஐயோ, நான் எதுவும் பண்ணல. அப்பா,
என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. பாத்தியாடா, நீ பண்ண தப்புக்கு தண்டனை இன்னைக்கு உங்க அப்பா கிடைச்சிருக்கடா. என்ன பண்ற? யாரும் பக்கத்துல வராதீங்க. சொல்ல கேளு. சொல்றல பின்னாடி போ. சொல்ல கேளு. கப்பல படக்கூடாது. ஜெதன், சட்டத்தை உன் கையில எடுத்துக்காத. கண்ணை என்கிட்ட குடுன்னு சொன்னேன். அதுதான் என் மொத்த வாழ்க்கையை நாசம் பண்ணிருச்சு. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். ககன், நீ என் பின்னாடி வந்துடாத. சொல்ல கேளு. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. இந்த ஏரியாவே நான் தான் பாத்துக்கணும், புரியுதா? என்னடா ப்ரோ, வேண்டாம், சொன்னா கேளு. நீ என்ன பண்ற தெரியாம. வேணா ப்ரோ, நான் சொல்றத கேளு. இப்படிலாம் பண்ணக்கூடாது. கூப்பிடுறா. நீ என்ன பத்தி ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. அந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்னு கேட்கல. ஒரு பொண்ணு சொன்னான்றதுக்காக என் மேல பழிய சுமத்திட்டல. அவ எதுக்காக போய் சொல்லணும்? நீ பாத்தியாடா? சொல்றா, நீ பாத்தியா? இல்ல. அப்புறம் நீங்க யாரு பாத்தீங்க? யாராவது பாத்தாங்களா? இல்லல, யாருமே பாக்கலடா. அப்புறம் நான் அந்த பொண்ணை கெடுக்க ட்ரை பண்ணனு எப்படா போய் சொன்னேன்? ஒன்ன மாதிரி ஆளுங்களால நல்ல பசங்க மாட்டாங்க. நீ என்னோட மொத்த வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டடா. என்னோட ஃபேமிலி, என்னோட கல்யாணம், எல்லாத்தையும். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். தப்பாயிடுச்சு ப்ரோ, தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு ப்ரோ, என்ன விட்டுரு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஏதோ தப்பாயிடுச்சு ப்ரோ. ப்ரோ, நான் பண்ணக்கூடாது ப்ரோ. வெரி சாரி ப்ரோ. வேண்டாம் ப்ரோ, நான் உன்னை விட்டு நிரந்தரமா போறேன். நீ பண்ண தப்புக்கு தண்டனை இன்னைக்கு உங்க அப்பா கிடைச்சிருக்கடா. வேண்டாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இங்க பாரு, நான் போலீஸ கூப்பிடுவேன். கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. போலீஸே இங்க வரும். இங்க பாரு. வாய மூடு. என்ன பாருடி. என்ன நீ என்ன பண்ணிருக்கன்னு பாரு. இன்னைக்கு நான் கூடி குறுகி நிக்கிறேன்டி. நான் உனக்கு என்னடி பாவம் செஞ்சேன்? இங்க பாரு, எனக்கு என்ன தோணுச்சுன்னா. என்ன தோணுச்சு? எல்லா ஆம்பளைங்களும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சியா? அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டானா, ஏமாத்திட்டானா? அதுக்காக எல்லா ஆம்பளைங்களும் உன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சியா? சாரி அது. சாரி. என்னோட கல்யாண வாழ்க்கை போச்சு. என் தங்கச்சியோட கல்யாணமும் நின்னு போச்சு. அப்புறம் என்னோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாருடி. ஒன்னாலதான் நீ சாவ போற. ஒண்ணு பண்றாத. யாருக்கிட்ட வந்துடாதீங்க, நான் அவளை சுற்றுவேன். அது அவளை விட்டுருப்பா. எல்லாத்தையும் பாத்துக்கலாம்ப்பா, அப்படி பண்ணிடாத. என்னமா பண்ண போறீங்க? இவ என் மொத்த வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டாமா. இங்க பாரு, நான் சொல்றது மட்டும் கேளு. ஏடா உடம்பை தான் பண்ணிட்டேன்னா அப்புறமா வாழ்க்கை முழுக்க உன்னால வெளியே வர முடியாது. எல்லார்கிட்டயும் சொல்லு, உண்மை என்னன்னு சொல்லு.
சொல்லுடி. சார், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் சார். இவர் நிரபராதி. இவர் எந்த தப்பும் செய்யல சார். என்னது? ஆமா சார். சார், என் பாய் ஃப்ரெண்ட் மேல இருந்த கோவத்தை நான் இவர் மேல காட்டிட்டேன். இப்ப கூட நானே உங்களை பார்த்து இதெல்லாம் சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்து போச்சு சார். ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க சார். ஜதின், இங்க பாரு, சத்தியமா நான் உனக்கு நியாயம் வாங்கி தரேன். கோவத்துல அந்த பொண்ணை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். சொல்றது கேளு. நீ தயவு செஞ்சு இன்ஸ்பெக்டர் சார் சொல்ற மாதிரி கேளு. இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. மா, இப்ப நான் செய்ய போற தப்புக்கு என்ன மன்னிச்சிருமா? ஸ்னேகா, ஒரு நல்ல அண்ணனா உனக்கு எதுவும் செய்ய முடியலமா. ஜதின், ஜதின், ஏன்டா இப்படி பண்ண?